ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவன் பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதினால் இனி வருகிற காலங்களில் 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாராம். இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெறுவதற்கு 3 காரியங்களை அவன் கடந்து வந்தான். ஒன்று, பஞ்சகாலம். ஒரு ஃபெமைன், ஒரு பஞ்சம் தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த பஞ்ச காலத்தில் இந்த ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு போகாமல் பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போகும்படி தேவனால் ஒரு ஆணை பெறுகிறான். இவன் ஒரு ஆணையை பெற்று கொள்ளுகிறான். அந்த ஆணைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து கேராரில் இருக்கிறதான அபிமெலேக்கின் இடத்தில், பெலிஸ்தருடைய ராஜாவிடத்தில் போகிறான். ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்தான். அவன் எகிப்துக்கு போகவில்லை. கேராரில் இருக்கிற பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் போனான் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. முதலாவது, அவன் கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதனால் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் மாற்றுவேன் என்றெல்லாம் இந்த ஈசாக்குக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். 2வது ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை என்ன? அவனுடைய மனைவி மிக அழகாக இருந்தாள். ஏற்கனவே இதே அபிமெலேக்குத்தான் சாராள் அழகுள்ளவள் என்று கண்டு கொண்டு போனவன். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பு சாராளை கடத்தி கொண்டு போனவன் இதே அபிமெலேக்குத்தான். ஆனால் இப்பொழுது ரெபெக்காளை கடத்தவில்லை. ஆனால் ரெபெக்காளை அழகுள்ளவள் என்று அந்த தேசத்தார் காண்கிறார்கள். இவன் தன் ஜீவனுக்கு நஷ்டம் வந்து விடக்கூடாது என்று அவன் தன் சகோதரி என்று சொல்லிவிடுகிறான். ஆனால் அபிமெலேக்கு அதை கண்டுபிடித்து விடுகிறான். பின்பு அந்த ஜனத்திற்கு சொல்றான், இந்த மனிதனை தொடுகிறவனுக்கு அவ்வளவுதான். கர்த்தர் அவன் மனைவியையும் அவனையும் இந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து காத்தான். இப்பொழுதுதான் அவன் அந்த தேசத்தில் விதைக்கிறான். இவன் தேசத்தில் விதைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இல்லை என்பதை திரும்பி பாருங்கள். இதுவரை என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். சிலர் தங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு ஆண்டவரனை ஆசீர்வதிக்கவில்லை என்று புலம்புகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். They have to repent from all their sin they had done against the Lord, our Savior, Jesus Christ. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சில திருமணத்திற்காக எங்கேயாவது போய் தன் திருமணம் காதலித்த மனிதனையோ காதலித்த மனுஷியையோ திருமணம் செய்து கொள்வதற்கு தேவனை விட்டு விலகி தூரப்பட்டு போய் அங்கே திருமணம் செய்து கொண்டு மறுபடியும் வந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நடிக்கிற நடிப்பான்களை நாம் பார்க்க முடியும். நடிக்கிற மனிதர்களை நாம் காண முடியும்.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சாபம் பின்தொடரும். அந்த சாபம் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கும். அது நிறைய பேருடைய குடும்பத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அவர் மனம் திரும்பினால், மீண்டும் ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி ஒப்புரவாகி புருஷன் மனைவியுமாய் வந்தால் அவர்கள் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில் குறைவிருக்காது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் வந்து அவரை சார்ந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் காட்டும் வழிகளில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இனி ஆசீர்வாதம் குறைவுபடாது. இதுதான் உண்மை. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த வாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்திகளை கட்டளையிடப் போகிறார். எதிலெல்லாம் நற்செய்தி? 3 விஷயத்தில் நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கட்டளையிடுவார். உங்கள் வியாதிகள், நீங்கள் எவ்வளவு பெரிய வியாதியிலேயோ நோயிலேயோ பிணியிலேயோ என்ன விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும், ஆண்டவரை நான் உண்மையாய் தேடுகிறேன், எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி நீங்கள் குழம்பிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். ஒரு பரிபூர்ண சுகத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அதைத்தான் ஈசாக்குக்கு ஆண்டவர் வேறு விதத்தில் செய்தார். அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை ஈசாக்குக்கு ஆணித்தனமாக சொல்லிக் கொடுத்ததை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரெபெக்காளுக்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்ததெல்லாம் பின்பு உள்ள அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிற சில காரியங்களை நாம் கவனித்து கவனித்து கேட்க வேண்டும். கவனத்தோடு நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர் 2வது ஒரு காரியத்தில் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அதிகாரத்தை அவர் இந்த மாதங்களில் நமக்கு கட்டளையிடுவார். மலட்டு என்கிற பெயரை மாற்றி குழந்தை பாக்கியத்தை நமக்கு அருள் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை இந்த நாட்களில் கட்டளையிட அவர் உண்மையுள்ளவர். நீங்க வேதத்தில் வாசித்தால் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர வளர்ச்சி அடைந்தான். ஈசாக்கு வர வர பெரியவனானான். அதனால் அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் அவனை இந்த கேராரிலிருந்து துரத்தி விட்டார்கள். இந்த கேராரிலிருந்து துரத்தப்பட்ட அவன் வனாந்தரத்துல வந்து அங்கே அவன் கூடாரம் போட்டு தங்கி, ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமும் அதே ஊரில் தான் பிரயாணப்பட்டு வந்திருந்தான். ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாம் தோன்றின துறவுகளை பெலிஸ்தருடைய மெய்ப்பர்கள் துர்த்து போட்டிருந்தார்கள். அதை மூடி போட்டிருந்தால் அந்த துறவுகளை மீண்டும் தோண்ட ஆரம்பித்தான். தண்ணீர் வந்தது. அந்த மெய்ப்பர்கள் வந்து விட்டார்கள். இது எங்க ஊரு தண்ணி, நீங்க எடுக்கக்கூடாது. எங்க தண்ணி, எங்களுக்கு சொந்தமான நிலம், வனாந்திரம், தொடக்கூடாது. சரி என்று அவன் அங்கிருந்து கூடாரத்தை பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துல போய் அங்கே கூடாரத்தை போட்டு அங்கே துறவை தோண்டினாலும் பிரச்சனைக்கு வந்து விட்டார். இப்போ வனாந்திரத்துக்கு போயிட்டான். தீப் வனாந்திரத்துக்கு போய் அவருடைய மெய்ப்பொருள் இடத்துல நல்ல தள்ளி போய் துறவை தோண்டுங்கப்பா. அவர்கள் துறவை தோண்டின பொழுது அங்கே ஏசேக்கு ஒரு துறவை கண்டோம், அந்த துறவில் தண்ணீர் கிடைத்து விட்டது என்று அவனுடைய மெய்ப்பர்கள் வந்து சொல்லும் பொழுது அவன் சொல்றார் ஏசேக்கு என்று. அங்கே பெலிஸ்தருடைய மெய்ப்பர்கள் வந்துட்டாங்க. இந்த துறவுல இருக்கிற தண்ணி எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், எப்படா இந்த துறவுக்கு வரவே? அதாவது துறவு என்பது ஒரு கிணறு. ஒரு கிணற்றை தோண்டுவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை தோண்டி அதில் தண்ணீரை காண்பது என்பது
ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. வனாந்திரத்தில் அவன் கஷ்டப்பட்டு தோண்டுகிறான். அவர்கள் வந்து they quarrel with the Isaac's shepherds. அவர்கள் வந்து ஈசாக்குடைய மெய்ப்பொருளோடு சண்டை போட்டார்கள், வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஈசாக்கு சொல்றான், சரி விட்டுருங்க, அடுத்தது தோண்டுங்க. அடுத்தது தோன்னா அதுலயும் தண்ணி கிடைச்சிருச்சு. செத்துனா அப்படின்னு பேர் வைக்கிறான். உடனே வந்துட்டான், கொஞ்சம் தண்ணி எடுத்தாலும் செத்து போயிடுவாடா, செத்தனா அப்படின்னு வந்துட்டான். சாத்தனா நீ செத்து போயிடுவாடான்னு வந்துட்டான் கிட்ட. ஈசா கிட்ட மெய்ப்பொருள்னு சொல்றாங்க, எப்பா அதுக்கும் வந்துட்டானுங்க பிரச்சனைக்கு. சரி சொல்றதோ அதை விட்டுருங்க, அடுத்தது போங்க, அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, போய் அங்க தோண்டுங்க, நமக்கு தண்ணி கிடைக்கும், கர்த்தர் நம்மளை விட மாட்டார். அவங்க கொஞ்ச தூரம் போயிட்டான், போய் மறுபடியும் தோண்டுகிறான். தோன்றது ஒரே நேரத்தில் தோண்டி பிடிக்க முடியாது, ஒரு நாள்ல நடக்கிற விஷயமே இல்லை. இட் வில் டேக் டைம். அவன் பிரயாசப்படுகிறார்கள். அப்ப எங்க தண்ணி கிடைக்குமோ அங்கே தோண்டுகிறார்கள். மெய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், தண்ணீரை கண்டோம், ஆனா நாங்க தண்ணீரை பார்த்துட்டோம்பா, இந்த பயபுள்ளைங்க எவனும் வந்து சண்டைக்கு வரல அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. அந்த தண்ணீரை நாங்க ஒரு வாரமா நாங்க அதை பயன்படுத்துறோம், எடுத்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறோம், இந்த ஒருத்தனும் வந்து சண்டைக்கு வரல. அப்ப இந்த இடம் நமக்கு தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஈசாக்கு சொல்றான், ரெகபோ, என்னை கர்த்தர் பலுகவும் பெருகவும் பண்ணுகிறார். இந்த நாட்களில கர்த்தர் மலட்டு தன்மைகளை மாற்றி உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன். கடந்த நாட்கள் வரையிலும் நீங்கள் பிரயாசப்பட்டு மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஜெபத்தின் ரீதியாகவோ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கலாம், அல்லது மருத்துவமனைக்கு போய் நீங்கள் மருத்துவத்தை பார்த்திருக்கலாம், எல்லாவற்றிலும் தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், ரெகபோத், நீ பலுகவும் பெருகவும் செய்கிற ஆண்டவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இதுல ஒரு கண்டிஷன் இருக்கிறது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அதாவது நீ செய்யற பாவமெல்லாம் செஞ்சுட்டு, அக்கிரமமெல்லாம் செஞ்சுட்டு, என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்ம போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு சமயம் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தினுடைய முடிவில் எல்லா ஜனங்களும் ஜெபிக்க வந்திருந்தார். அப்போ ஒரு வாலிப பிள்ளைன்னு சொல்ல முடியாது, வாலிப பெண், திருமணமான ஒரு 6 மாத காலங்கள் தான் இருக்கும். அவள் வந்திருந்தார். அவள் வந்து சொன்னால், பாஸ்டர் எனக்காக நீங்க ஜெபிக்கணும். எதுக்குமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, எனக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். சரி, நான் ஜெபம் பண்றதுக்கு தலையில கை வச்ச பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவ வீட்டுக்காரர் யாருன்னு கேட்டுட்டு ஜெபம் பண்ண அப்படின்னு. நான் உடனே, சிஸ்டர் உங்க வீட்டுக்காரர் என்ன எங்க இருக்காரா, வெளிநாட்டுல இருக்காரா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன, அதுவும் நிக்கிறாரு பாஸ்டர், அவர் தான் என் வீட்டுக்காரரு அப்படின்னு ஒருத்தவரை காமிச்சாங்க. அவரை பார்த்த உடனே எனக்கு ஜெபிக்க தோணலை. ஏன்னா இது அவருக்கு எத்தனாவது மனைவினே தெரியல. இந்த கோர்ட்ல இப்ப கோர்ட்டு மாத்துவோம்ல, அந்த மாதிரி அவர் 6 மாசத்துக்கு ஒன்றோ வருஷத்துக்கு ஒன்றோ மாத்திக்குவார். இது எத்தனாவது மனைவின்னு தெரியல. ஏன்னா அவருக்கு பிரான்ஸ் தேசத்துல திருமணமான பிள்ளைகள் இருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்கள் பேரப்பிள்ளை, இவருக்கு பேரப்பிள்ளைலாம் இருக்கு. ஆனா இவரு இங்க ஒரு ஊழியக்காரர், அந்த பட்டணத்துல அவர் ஒரு ஊழியக்காரர். அவருடைய மனைவி 6 மாசம்தான் பாஸ்டர் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு யாருப்பா வீட்டுக்காரர் அவரா
நான் வாயே திறக்காம மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இதெல்லாம் எப்படி ஆண்டவரே, இதெல்லாம் ஜெபிக்கிறது? ஆண்டவர் சிரித்து கொண்டார். ஏன் சிரித்து கொண்டார் தெரியுமா? அக்கிரமம் மிகுதியான காலம். நம்ம அறிந்து கொள்ளணும். நான் பண்ற பாவமெல்லாம் பண்ணிடுவேன், நான் பண்ற தீமையெல்லாம் பண்ணிடுவேன், நான் செய்யாத காரியமெல்லாம் இருக்காது, அதெல்லாம் செஞ்சிருவேன். ஆனா சர்ச்சில் யாராவது புதுசா ஒரு பிரசங்கியார் வந்துட்டா, ஊழியக்காரங்க வந்துட்டா, அப்படியே பயபக்தியா போய் நின்று கண்ணீர் வடிச்சு, பாஸ்டர் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் உடனே சிலருக்கு வெளிப்படுத்துவார், சிலருக்கு ஆண்டவரே அந்த சகோதரியை பாருங்க, சகோதரரை பாருங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா அவன் பண்ண அட்டூழியம் அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், இவன் பண்ணியிருக்கிற அக்கிரமத்துக்கு நான் ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா கர்ப்பத்தை அடைக்கிறது அவர்தான். வேதம் மிக தெளிவா இருக்கிறது. யாக்கோபு ராகேலுடைய ராகேல் யாக்கோபினால் கர்ப்பமாகவில்லை என்று சொல்லி யாக்கோபு ராகேல் இடத்துல சண்டை போடும்பொழுது யாக்கோபு சொல்கிறார், ஏய் பைத்தியக்காரி போல பேசாத, உன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறது கர்த்தர், நானா? கர்ப்பத்தை அடைச்சு வச்சுக்கிறது கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராகேலை நினைவு கூர்ந்தார். ஹி ரிமெம்பர் ராகேல். அப்புறம் தான் அவன் யோசிப்பை பெற்றெடுத்தான். அப்போ அவளுடைய தப்பிதங்கள், அவளுடைய குறைவுகள், அவளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வேண்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வியாதியை சுகமாக்க ஆயத்தமா இருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நல்ல வேலைகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் என்ன குறைவு என்பதை கவனியுங்கள். நீங்கள் கவனித்தால் அந்த குறைவிலிருந்து உங்களை காப்பாற்றி தூக்கி நிறுத்தி அந்நிய தேசத்திலே இருந்தாலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சில வெளி தேசத்திலிருந்து போன் செய்வார்கள், சரியான வேலை கிடைக்கல, நான் இப்போ ஒரு வேலையில இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கான மாதம், இந்த நாள் உங்களுக்கான நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீங்க 100 மடங்கு பலன் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெறப் போகிறீர்கள். 100 times of blessing. The 100 times of blessing that God is going to give unto you in this month. Write it in your diary. This is not a simple word from the Lord. The God has spoken to Isaac. He sowed the seed in Gerar. அவன் விதைத்தான், கேராரில் அவன் விதைத்தான். God remembered Isaac and he blessed him on that year. He gave him 100 times of blessing. Tonight, today morning, today evening, today afternoon, whenever God will open his treasure and bless you 100 times. 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இரவிலேயோ காலையிலேயோ மாலையிலேயோ மதியத்திலேயோ அவர் தம்முடைய பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ ரெகபோத்தான். ஏசேக்கும் கிடையாது, சித்னாவும் கிடையாது, அதெல்லாம் போச்சு. ரெகபோத். நீ தேவனுக்கு மாத்திரம் உண்மையுள்ளவனாயிரு. உண்மையுள்ள மகனாய் மாத்திரம் இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை எவராலும் தடுக்க முடியாது. சில தீமை செய்து கொண்டே சொல்லுவார்கள், பாவம் செய்து கொண்டே சொல்லுவார்கள். ஒரு மனிதன் வந்து கேட்டா, பாஸ்டர் என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், ஐ வாண்ட் டு பி a blessing for the church. இப்போ நான் என்ன பிரதர் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண பிசினஸ் தான் பாஸ்டர், அது ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம என்ன இதா சோனா ஸ்கேனை வச்சு சுத்திட்டு இருக்கிறோம், இல்லை எம்ஆர்ஐ வச்சு சுத்திட்டு இருக்கிறோமா, இல்லை சிடி ஸ்கேன் வச்சு சுத்திட்டு இருக்கோமா? அவர் என்ன பிசினஸ் பண்றாரு நம்ம கேட்டு சொல்ல.
அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், அவன் தரித்திரம் பிடிச்ச அவனுக்கு ஜெபமே பண்ணாதன்ட்டு, ஜெபம் பண்ணாத, விரட்டி விடுன. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆண்டவரே, சாராய கடை வச்சு நடத்துறான், லிக்வர் வச்சிருக்கான், லிக்வர், அவனுடைய பிசினஸ் லிக்வர், சாராய வியாபாரி. அவன் கேட்கிறான், என் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு திமிரு துணிகரம் இருக்கும். அதை எவனும் சொல்லியிருக்கான், நீ போய் இந்த கிறிஸ்துவ பாஸ்டர்கிட்ட எவங்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு வந்துரு, உன் பிசினஸ் ஓன்னு ஓடும். அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், ஒரு பாஸ்டர் இருக்காரா, அவர்கிட்ட போய் சொன்னா பார் திறப்புழா அவர் தான் நடத்துவாரா, போய் திறந்து வச்சுட்டு வருவாரா, சால்னா கடை பாருக்கு பக்கத்தில் இருக்க சால்னா கடை அவர் தான் திறந்து வைப்பாரா. அப்புறம் அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும், சால்னா கடை ஊழியம் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஒரு கடை திறப்புக்கு போயிருந்தோம் வால்பாறையில். நான் வால்பாறைக்கு போயிருந்த டைமில் ஒரு கடை திறப்புழாவுக்கு போயிருந்தோம். அப்போ எனக்கு கடை திறப்புழாவில் என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் கடை திறப்புழாவுக்கு போன பொழுது அவங்க எங்களை தான் கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த கடையை திறந்து வச்ச உடனே என் கூட வந்த போதகர் சொன்னார், நீங்கள் தான் ஒரு பொருள் வாங்கணுமே அப்படின்னார். நான் சொன்னேன், திடீர்னு சொல்கிறீங்க, ஏன்னா நம்ம பாக்கெட்டில் கத்தையெல்லாம் பணம் வச்சிடல, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு இருந்துச்சு. அப்போ சொன்னீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குங்க. அவர் விவரமான ஆள், ஒரு 20 ரூபா பொருளை வாங்கி 50 ரூபா கொடுத்துட்டார். அவர் ரிட்டர்ன் வாங்கலை, ரிட்டர்ன் வேண்டான்ட்டார். ஏன்னா அப்படிதான் வாங்கணுமா நமக்கு தெரியாது. நான் ஒரு 200 ரூபா பொருளை வாங்கிட்டு 500 ரூபா கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாது ரிட்டர்ன் வாங்கக்கூடாதுன்னு. நான் ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். என்கிட்ட இருந்த காசியாக தான் கொடுத்துட்டு அவர் முகத்தை பார்க்குற, வாங்க போகலான்றாரு. அட பாவில, நீ 50 ரூபா, அப்போ தான் பார்த்தா அவர் 20 ரூபா பொருள், நான் 200 ரூபா பொருள். அவர் 50 ரூபா, நான் 500 ரூபா. நான் அப்போ தேத்திக்கினேன், என்ன தெரியுமா சொன்னேன், கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டேன். இது எனக்கு எனக்கு பயங்கர திங்கிங் ஏற்படுச்சுன்னா, சாராய திறந்து என்ன பண்ணியிருப்பான், குடிச்சு திறந்துருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நோ, நீ உண்மையாரு, உத்தமமா இரு. வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறதை எவராலும் தடுத்து விட முடியாது. இது நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவர்களை நினைவு கொண்டு ஆசீர்வதித்ததனால் ஈசாக்கு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றான். இந்த பிள்ளைகளை நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து 100 times of blessings, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பிள்ளைக்கு நீ கட்டளையிடப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென்.